ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். ஸோ இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பயோசால்ட் மெக்னீசியம் பாஸ்போரிக்கம். இப்போ மெக்னீசியம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அடுத்து பாஸ்போரிக்கம் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்பேட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ப்ரீவியஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா நெஞ்செரிச்சல் வந்து இல்லாம இருந்தது சார், தோசை எல்லாம் சாப்பிட்டா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று வந்து சார் வெயில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து எனக்கு கம்மியான மாதிரி தெரிஞ்சது, கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி தெரிஞ்சது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த காம்பினேஷன் எடுத்திருந்த போது. அதே மாதிரி சஜிதா மேம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதிகப்படியாக நம்ம வறுத்த பொரித்த உணவுகள் எடுக்கும் போது நம்முடைய பாடியில இருந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மேடம்? ஆமா ஆமா. சரி, இப்போ நீங்க அந்த நேட்ரம் பாஸ்போரிக்கம் அப்ப அது பாஸ்பரஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை நீங்க எடுக்கும் போது அதை வந்து அங்க பேலன்ஸ் பண்ணிட்டே வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ அதை பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க காம்பினேஷன் எடுத்துட்டு அது வேலை செஞ்சதுன்னு சொல்றதுக்கும் இப்ப அதை நீங்க நான் பாயிண்ட் சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான டிஃபரன்சியேஷன் தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட் கரெக்ட். சரி, நான் யோசிச்சேன். அது கரெக்ட். ஓகே தேங்க் யூ. ஓகே, வெரி குட் மேம், தேங்க்யூ. இப்போ அதே மாதிரி வேதநாயகம் சார் சொன்னார் இல்லையா, இல்லை வந்து எடுத்திருந்தேன் சார், எனக்கு வந்து ஹீட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இப்போ இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நேட்ரம் பாஸ்பரிக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் ஆல்கலைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பிஹெச் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? பிஹெச் பேலன்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? இருக்கு சார். pH வேல்யூ. சாரி, இது நம்ம நேட்ரம் பாஸ்பரிக்கம் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இது வந்து நம்ம யூடியூப்ல ரெக்கார்டர் செஷன் கொடுக்கும்போது கூட யூடியூப் தம்ப்நெயில்ல வந்து நம்ம இதை தான் வச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? ஸோ இப்போ அந்த அசிடிக் நேச்சர்ல இருந்து அல்கலின் நேச்சருக்கு மாறுறதுக்கு வந்து நியூட்ரல் பண்றதுக்கு வந்து இந்த நேட்ரம் பாஸ்பரிக்கம் வந்து பெருசா வந்து பயன்படுன்னு சொல்லி நம்ம நேட்ரம் பாஸ்பரிக்கம் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். அப்போ அந்த வந்து நமக்கு அந்த அசிடிக் தன்மையும் ஆயிருக்கும் போது அதை வந்து நியூட்ரல் பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் நம்மளுடைய பாடி வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி அந்த நமக்கு வந்து தெரியும், அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இந்த காம்பினேஷன்ல வந்து மெயினா நமக்கு நேட்ரம் பாஸ்பரிக்கம் அப்படிங்கிறது வேலை செஞ்சிருக்கும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். சரி, அதே மாதிரி நான் மார்னிங்கே வந்து நினைச்சிருந்த விஷயம் தான், அது கிட்டத்தட்ட வந்து சார் வந்து சொல்லிட்டாரு. ஆஃப்டர்நூன் என்ன நினைச்சிருந்தேன்னு சொன்னா, சரி காம்பினேஷன் நம்ம லேட்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து இந்த சம்மர் டைம் அப்படிங்கும்போது வந்து நமக்கு இந்த அதிகப்படியான தாகம், அப்புறம் வந்து நமக்கு வெயிலுடைய தாக்கங்களால வந்து பாடி வந்து ஹீட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அப்போது நம்ம கான்செப்ட் வந்து கிளாஸ் வந்து நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த தாகம் மற்றும் வெப்பம் சார்ந்த விஷயங்களுக்கான பயோசால் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட சாருமே வந்து அதையே வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு இந்த தாகம் அப்படிங்கிறது நமக்கு அந்த வெயிலுடைய தன்மைகள், அந்த பாடி எக்ஸஸ் ஹீட் அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி ரெமடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேட்ரம் பாஸ்பரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாடியோட ஃப்ளூயிட் பேலன்ஸ். ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ரெமடி பார்த்திருந்தோம்? ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாலே ஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன வாரம் பார்த்திருந்தோம், என்ன ரெமெடி பார்த்தோம்?
நீர் அப்படின்னு சொன்னோம், உப்பு அப்படின்னு சொன்னோம். உப்புன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொன்னோம் இல்லையா? ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நேட்ரம் முரியாட்டிக்கம் அப்படிங்கிறது வரணும். அதே மாதிரி நேட்ரம் முரியாட்டிக்கம் அப்படிங்கிறது நமக்கு அந்த நீர்த்தன்மை. இதை நம்ம இண்டிவிஜுவலா வந்து நம்ம ஃப்ளவர் ரெமடி கிளாஸஸ் 3 மந்த் கோர்ஸ்லயே பார்த்திருந்தோம். வாட்டர் என்ன, வாட்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன, அது எப்படி வந்து மனம் சார்ந்து வேலை செய்யுது, ஹீலிங் பண்ணது என்னன்னு சொல்லி நம்ம நேட்ரம் முரியாட்டிக்கம் போன வாரத்துல பார்க்கும்போது நிறைய பார்த்திருந்தோம். அப்போ மிக முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நேட்ரம் முரியாட்டிக்கம், நேட்ரம் பாஸ்பரிக்கம் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள். அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபெரம் பாஸ்பரிக்கம், ஃபெர்பாஸ். அது வந்து இங்க நம்ம பார்க்கல இன்னும், பட் அதை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயங்களும் இந்த வெயில் காலத்துக்கான ஒரு சிறப்பு ஸ்பெஷல் பயோசால்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நேட்பாஸ், நேட்முர், ஃபெர்பாஸ். இதுல வந்து நேட்முர் ஏன் எடுக்கிறோம், நேட்பாஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கணும். அதோடு சேர்ந்து ஃபெர்பாஸ் வரும்போது நமக்கு அது ஏன் அங்க சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது கிளியரா வந்து புரிய ஆரம்பிக்கும். கிளியர்? ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? சார்